பின்னாடி போங்க. இது இன்னைக்கு இல்லை, நிகழ்ச்சி வந்து 27/11/2024 கார்த்திகை 12ஆம் தேதி எங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிற இதுதான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது. நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து வீரமாக்காளி, கற்பனை சாமி, இப்படி எத்தனையோ நமது முன்னோர்கள், சக்கியம்மன், இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு. ஆனால் அது ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் நம்முடைய இன உரிமைக்காக, இன விடுதலைக்காக இன்னும் இந்த அந்த ஈக மரபை போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை 12. அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம். அது மழை காலமாக இருக்கிறதுனால ஒரு வேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும். அதனால் அவசரமாக அந்த பணியை இப்போ செய்து கொண்டிருக்கோம். 27ஆம் தேதி இங்கே மாலை கூட்டம், அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு. நேற்று ரஜினி சந்தித்திருக்கீங்க, அவருடைய ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு எதிராக இருக்குது சார். கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியல. நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்கள் அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளோதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ சிறுமைப்படுத்தி ஒன்று நீ சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். இப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுகொலை, அதுக்குள்ள வந்து இந்த வழக்கறிஞர் வெட்டினது, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒசூர் நீதிமன்றம், அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க. வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா? சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா? அவங்களும் குற்றவாளி தானே. ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார். ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே. அப்படி தான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அது அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு. அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டு இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப்படணும். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளின்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் பார்க்குறோம். நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கொலை பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது மாதிரி இந்த மாதிரி செயல்கள் தொடர்ச்சி நடந்தது. இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு. ரஜினி சாரோட சந்திப்பு எதன் அடிப்படையில் சார்? சொல்லிட்டேன். நான் ஏன் சந்தித்தேன், எத்தனை நேரம், எவ்வளோ நேரம் சந்திச்செல்லாம் நீங்கள் போட்டீங்க. நீங்களா ஒன்று போடுறீங்க. வேறு என்ன சொல்கிறது சார்? அதானி சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம், அது பேசியிருப்போம்ல. அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்துருக்கலாமே. தனியாக சொல்லுங்கள். வேறு அதானி அமெரிக்கா குற்றச்சாட்டு பிடிவாதம் வச்சிருக்காரு. அதானியோட கூட்டு வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும். இவங்க தானே பேசுகிறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளிகள் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவர் இதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி? 22, 23 அந்த ஓராண்டில் மட்டும்
இந்த நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் 1900 கோடிக்கு வந்து என்ன சொல்றது, மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால சிந்தி இருக்குன்றாங்க. ஓராண்டில் சிந்தனை தான் எடுத்து வித்து இல்லாது. 1900 கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது, அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு, எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க, சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளோ ஓட்டையாவா இருக்கு, இல்லை ஆட்சி ஓட்டையா இருக்கு? அரிசி ஓட்டையா இருக்கா, ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு. அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே? எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி, அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களெல்லாம் கேட்குறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர், ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. யாரை சந்திச்சார்? ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்திச்சார், என்ன பேசுனாங்க? எதுவுமே இல்லையே. ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சங்கின்னா நண்பன்னு இருக்குது. இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது, நாங்க 2 பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்க இப்படி சங்கியா சொங்கியா, நீங்க இல்ல லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது, நாங்க 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே, நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ கேள்வி கேட்டு மடக்குறீங்களா அதெல்லாம்? ஏங்க இப்போ அது சார், இப்போ வடகிழக்கு பருவமழை நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பெய்யுது வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம், நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான். அதனுடைய நெல் வந்து முளைப்பு தன்மை இல்லை. ஆனால் நம்ம மானியத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்பாக விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க. அது வந்து முளைப்பு தன்மை இல்லை. விவசாயிங்க போயிட்டு அதை முறையிடுறாங்க. நாங்கள் இனிமேல்ட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் திரும்ப சொல்கிறோம். அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான். அந்த நாற்று பண்ணை அமைச்சு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? விவசாயிக்கு பாதிப்பு. அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்களுக்கு நீங்க மண்ணல்ல முடியல, மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு. எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு. இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு? விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நபர்கள் நான் என்ன செய்யணும்? நான் என்ன போராடுறேன், பேசுறேன், அதை தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுல அக்கறை கொண்டவர்கள், வேளாண் குடிமக்களினுடைய நல்வாழ்வு. விதை இருக்கா இந்தியாவில்? விதை இருக்கா? நம்ம பாரம்பரிய விதைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா? நெல் விதைகள் வச்சிருக்கீங்க? எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க. இப்போ போயிட்டு இவன்ட விதைன்னா, அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும், காய்க்கும். அதுக்குள்ளே விதை இருக்கும், எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா? முளைக்காது. மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திறன் இல்லை, முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை கொடு, நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் 500க்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு. அதை பெருக்கித்தாரே, நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை. இப்போ என்னட்டு நான் கை நீட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்னை ஆக்கு, அப்புறம் பேசு. தனித்து போட்டி இருந்துச்சு. உங்க தலைமையில் வேற யாருன்னா கட்சிகள் உங்க தலைமையில் வந்து செஞ்சா அது கூட்டணியா ஏற்றுக்குவீங்களா? எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம், பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. சரியா? எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம், உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. இது வந்து நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். நன்றி. போடுங்க.